தும்மல், இருமல், வாந்தி, பசி, கொட்டாய், ஏப்பம், கண்ணீர், டாய்லெட் போகிறது, இந்த மாதிரி உடம்புல ஒரு 16 சிம்டம் இருக்குதுங்க. இந்த 16 சிம்டமும் ஏன் வருதுன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஆரோக்கியமாகிடலாங்க. இப்போ கொட்டாய் ஏன் வருதுங்க? எதனால், யார் யாருக்கெல்லாம் கொட்டாய் வருங்க சார்? கொட்டாய், இந்த கொட்டாய் வந்துட்டு ஏன் வருதுங்க? ஆக்சிஜன் மூளைக்கு பத்தலைங்க. இப்போ நைட்டு தூக்கம் கட்டாலோ மந்த புத்தியை தரக்கூடிய உணவுகள், அதாவது ஆக்சிஜன் இல்லாத உணவுகளை நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக மூளைக்கு ஆக்சிஜன் பத்தாது. அப்போ கொட்டாய் வர்றது நல்லதா கெட்டதா அப்படின்னு கேட்டால், இந்த மாதிரி தப்பு பண்ணால் கொட்டாய் வர்றது நல்லது. அதை மறுக்கக்கூடாது, அதை அடக்கலாக்கூடாதுங்க. ஆனால் இந்த வாழ்வியல் முறையை பூரா சரி பண்ணால் என்ன வராதுங்க? கொட்டாய் வராது. இங்கே இப்போ யாருக்குமே தும்மல் வரலைங்க. இப்போ ஒற்றை அடிக்கிறாங்க, அல்லது அப்படி மூக்குப்படி அப்படி தூவுறாங்க, இப்போ என்ன வருங்க? தும்மல் வரும். இப்போது இவங்களுக்கு ஒரு 5 தும்மலில் அந்த கழிவு வெளியில் வந்துருச்சு. சாருக்கு வந்துட்டு ஒரு 50 தும்மல், அந்த சாருக்கு ஒரு 100 தும்மினா தான் வெளியில் வருதுங்க. இவங்க 5 தும்மலில் தும்மி போயிட்டாங்கன்னா இவங்க பாட்டுக்கு இவங்க போயிடுவாங்க. சாரு 2 பேர் யோசிப்பாங்க. ஏன்னா 5 தடவைக்கு மேலே தும்முனா நம்ம என்னன்னு நோயின்னு சொல்லி வச்சுருக்கிறோம். நோயின்னு மண்டல ஏற்றி விட்டுச்சிருக்கிறாங்க. இப்போ ஏன் தும்மல் வந்துச்சுங்க? இந்த கழிவை வெளியே தள்ளுறதுக்கு தான் தும்மல் வந்துச்சு. சில பேர் 5 தும்மல் தும்முனா வரும், சில பேர்த்துக்கு 50 தும்மல் தும்முனா தான் வரும். ஆல்ரெடி உள்ளே சேர்த்து வச்சுருப்பாங்க, அதையும் சேர்த்து வெளியில் தள்ளும். ஸோ தும்மல் வர்றதை நாம் நோயின்னு நம்பாதீங்க. அது ஒரு செயலுங்க, அது நோய் கிடையாதுங்க. நாம் இந்த தும்மலை நோயின்னு நினச்சிட்டு நீங்கள் மருந்து மாத்திரை போய் சாப்பிட்றீங்க, தும்மலை நிறுத்தி வச்சிட்டீங்க. இப்போ இந்த உடம்புக்கு அவ்வளோ அறிவு இருக்குதுங்க. உலகத்திலே மிகப்பெரிய அறிவாளி யாருன்னு கேட்டிங்கன்னா உங்கள் உடல் உறுப்புகள், உங்கள் உடம்பு தான், நாம் கிடையாதுங்க. நம்ம மண்டையில் இருக்க அறிவு இல்லைங்க, உங்கள் உடம்புக்கான அறிவு தாங்க. உலகத்திலே நம்பர் 1 அறிவாளி, மிகப்பெரிய சயின்டிஸ்ட் அவர் தான். அப்போது இந்த தும்மலை வந்துட்டு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருவேளை மருந்து மாத்திரை சாப்பிட்டு பல பேர் நிறுத்திடுறாங்க. அப்போ இந்த உடம்புக்கு அவ்வளோ பெரிய அறிவு இருக்குது. உடம்பு என்ன பண்ணும்? நீர் வச்சு வெளியே தள்ளும். இதையும் நீங்கள் நோயின்னு நினச்சி மருந்து மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா கெட்டி பண்ணி வெளியில் தள்ளும். இருமல் வச்சோ சளியை கெட்டி பண்ணி வெளியே தள்ளும். இதுக்கும் நீங்கள் நோயின்னு நினச்சி மருந்து மாத்திரை சாப்பிட்டீங்க அப்படின்னா வீசிங் வரும். வீசிங்குக்கு நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா ஆஸ்துமா வரும். ஆஸ்துமாவுக்கு நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா டிபி வரும். கம்முன்னு தும்மலோடு விட்டுருந்தா தும்மலோடு போயிருக்கும். நீங்கள் இப்போ எங்கேயாவதுங்க எந்த குழந்தையாவது வெள்ளை மீசை இருக்கிற குழந்தைய பார்த்துருக்கீங்களா? இப்போ அதாவது மூக்கில் சளி இங்கே ஒழுகும், அதாங்க சார். ஐயா நீங்கள் பார்த்துருக்கீங்களா? சின்ன வயசில் எனக்குலாம் சின்ன வயசில் அப்படி தான் இருந்ததுங்க. என்னை பார்க்கும்போதெல்லாம் சொந்தக்காரங்க, பாட்டி, தாத்தா யார் வந்தாலும் மூக்கை செஞ்சுட்டு தான் வாடா அப்படின்னு பக்கத்தில் வச்சு கொஞ்சுவாங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. பாருங்கள், அந்த காலத்தில் மூக்கில் ஒழுகிட்டு இருக்கோம், மாதக்கணக்கில் ஒழுகுங்க. உங்கள் அனுபவத்தில் நீங்கள் பார்த்துருக்கலாம், மாதக்கணக்கில் ஒழுகும். ஆனால் இப்போ அந்த மாதிரி ஒரு குழந்தைய நீங்கள் பார்க்க முடியுதா? அன்னைக்கு டிபி கிடையாது, ஆஸ்துமா கிடையாது. ஏன்னா கழிவு பூரா என்ன ஆச்சுங்க? வெளியேறிச்சு. இன்றைக்கி மூடி வச்சுட்டா ஆஸ்துமா, வீசிங்க, டிபி தான் பல பேத்துக்கு தாங்க இருக்குது. ஸோ கழிவுகளை உள்ளே அடக்கி வச்சா நோய்ங்க, அதை வெளியேற்றிட்டிங்கன்னா ஆரோக்கியம். அப்போ நாம் சாப்பிடும் பொழுது இந்த மாதிரியான சில வாழ்வியல் முறைகளை தெரிஞ்சு புரிஞ்சு நாம் வாழ்ந்தோம் அப்படின்னா ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கலாங்க.